நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் விளைநிலங்களுக்குள் புகுந்த கனமழை வெள்ளத்தால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யராஜ் வழங்க கேட்கலாம். சத்யராஜ், வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, தேனி மாவட்டம் கம்ப பள்ளத்தாக்கு பகுதியில் சுமார் 16,707 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் இருபோக நெல் விவசாயம் செய்து வரும் சூழலில் நேற்று இரவு கனமழை பெய்த காரணத்தினால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முற்றிலும் தண்ணீரில் மூழ்கி சாய்ந்து விட்டது. குறிப்பாக தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதியிலான ஆனமலையான்பட்டி, கோகிலாபுரம் பகுதியில் சுமார் 100 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் இரண்டாம் போக நெல் அறுவடை பணிக்காக காத்திருந்த வேளையில் நேற்று பெய்த திடீர் கனமழையினால் தண்ணீரானது வயல்களில் புகுந்து நெற்கள் அடியோடு சாய்ந்து விட்டது. இதன் காரணமாக அறுவடை செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்த விவசாயிகளுக்கு பெருத்த அடியாக விழுந்து உள்ளது. குறிப்பாக இந்த வயல்வெளிகளில் அறுவடை செய்தால் 40 மூடை வரக்கூடிய இந்த வயல்கள் தற்பொழுது நெல் சூழ்ந்து வெள்ளம் சூழ்ந்து தண்ணீரானது நெற்பயிர்களை சாய்த்து விட்டதால் 10 மூடை கூட வருமா என்ற ஏக்கத்தில் விவசாயிகள் இருந்து வருகின்றனர். குறிப்பாக ஏக்கருக்கு 50,000 ரூபாய் செலவு செய்து தற்பொழுது தங்களுக்கு 20,000 ரூபாயாவது கிடைக்குமா என்ற ஏக்கத்தில் விவசாயிகள் இருந்து வரும் சூழல் தான் இப்போது நிலவி வருகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அறுவடை செய்து தங்கள் குடும்பத்தினருடன் தீபாவளியை கொண்டாடலாம் என்ற நினைப்பில் இருந்த விவசாயிகளுக்கு தற்பொழுது இந்த மழையானது தங்களது வாழ்வாதாரத்தை அளித்துவிட்டது என்று வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.